அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம இஸ்ரேல் குல மக்கள் யார், யூத குல மக்கள் யார், அவங்க எப்படி உருவானாங்கன்றதை பற்றி பார்த்தோம். அது பார்ட் 1 வீடியோவாக ப்ரொஃபைலில் பின் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தால் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இஸ்ரேல் குல மக்களை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரேல் குல மக்கள் எப்படி துளைந்து போன இஸ்ரேல் குல மக்களாக ஆனாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரேல் குல மக்கள் வடக்கு திசையில் இருப்பாங்க. தெற்கு திசையில் தான் கடவுளை ஆராதிக்கக்கூடிய கோவில் இருக்கும், சாலமோன் கட்டின கோவில். அப்படி இருக்கிறதுனால அங்கேருந்து தெற்கு திசைக்கு தான் மக்கள் நார்த்துலேருந்து சவுத்துக்கு தான் கடவுளை ஆராதிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த மன்னர் நார்த்தில் இருந்த மன்னனுக்கு என்ன ஆகும்னா ஒரு பயம் வரும். எங்கள் மக்கள் கடவுளை ஆராதிச்சுட்டு சவுத்துலேயே செட்டில் ஆயிடுவாங்களோ, நம்மளுடைய ஆட்சி போயிருமோன்னு ரொம்ப பயந்தார். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா வடக்கு திசையில் அவரே ஒரு கோவிலை கட்டுவார். அப்படி அவரே ஒரு கோவில் கட்டி அங்கே நிறைய விக்கிரகங்கள், காளை குட்டிகள், காளை கன்றுக்குட்டிகள் எல்லாம் வச்சு அதுதான் தெய்வம், அதுதான் ஆண்டவர் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் தான் மக்கள் எல்லோரையும், அதாவது எகிப்தில் அடிமைகளாக இருந்து கானான் தேசத்துக்கு முதல் விடுதலை பயணமாக மோசே வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த முதல் விடுதலை பயணம் நடத்தப்பட்டதே அந்த பொய்யான தெய்வங்கள், அந்த காளை கன்றுக்குட்டிகளால் தான் நடந்துச்சுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி இருக்கும்போது கடவுள் அவங்களுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் மூலயமா நிறைய வார்னிங்ஸ் கொடுப்பாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் மீறி மக்கள் கடவுளுக்கு எதிரான செயல்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செய்கிறதுனால கடைசியாக என்ன ஆகும்னா ஒரு அசிரிய மன்னன் மக்களை நாடு கடத்திட்டு போயிடுவார். அதாவது இஸ்ரேல் குல மக்கள் எல்லோரும் அசிரிய மன்னனால் நாடு கடத்தப்படுவாங்க. அந்த மாதிரி நாடு கடத்தப்பட்டு அவங்க எல்லோரும் அங்கேயே அசிரிய மன்னனுக்கு கீழேயே அடிமைகளாக இருப்பாங்க. அவங்களுடைய விடுதலையை பற்றி பைபிளில் எதுவும் பெருசாக குறிப்பிடப்படலை. அவங்க எல்லோருமே ஒரு துளைந்து போன மக்களாகவே, அதாவது துளைந்து போன இஸ்ரேல் குலமாகவே குறிப்பிடப்படுறாங்க. இதனால தான் இவங்க துளைந்து போன இஸ்ரேல் குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வர்ற அடுத்த வீடியோவில் யூத குல மக்கள் எப்படி நாடு கடத்தப்பட்டாங்க, அவங்க எப்படி திரும்ப விடுதலை பயணம், இரண்டாவது விடுதலை பயணம் எப்படி மேற்கொண்டாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். நன்றி.